தமிழக தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இல்ல அது ஒரு ஈவினிங் எல்லாம் நம்ம இதை முடிச்சோன்னா எல்லா எண்ணிக்கையும் முடிச்சோன்னா டேபுலேஷன் பண்ணி நம்ம வெப்சைட்ல இதை எல்லா விவரங்கள் தெரிய வரும். எப்படி நீங்க 9 மணிக்கு அறிவிச்சிருவீங்க? டெஃபினட்டா 9 மணி கூட ஆகாது. அதுக்கு முன்னாடி எக்ஸப்ட் ஒரே ஒரு தொகுதி தவிர்த்து மீதி எல்லா தொகுதிக்கு முடியும் சீக்கிரம் வெளியெடுக்கும். வயலன்ஸ் ஒன்றும் ரிப்போர்ட் ஆகல, கவுண்டிங்ல ஒன்றும் வயலன்ஸ் ரிப்போர்ட் ஆகல. ரொம்ப அமைதியான முறையில் கவுண்டிங் முடியும். இல்ல திருவண்ணாமலை தொகுதியில் 5 இது நடுவில் இது வாக்கு எண்ணிக்கை சில டிஸ்பியூட் இருக்கிறதுனால நிறுத்தி வைக்கப்பட்டது. 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப ஒரே நடைபெற இருக்குது. அதுல 30 பூத்துல ஏஜென்ட் சிக்னேச்சர் இல்லாதனால அதை பிரிசைடிங் ஆஃபீஸர் கொடுத்த ஃபார்ம்ல படிவத்தில் அது எலெக்ஷன் கமிஷன் அனுப்பப்பட்டுள்ளது. அங்கே அனுமதி பெற்றுடன் அந்த 30 மிஷினும் 30 மிஷின் இருக்கிற 10 வாக்கும் எண்ணப்படும். ஐ திங்க் மட்டெல்லாம் ஐ திங்க் பல்லவன் தாம்பரம் ஐ திங்க் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். மட்டெல்லாம் இடத்துல வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெங்க வெற்றி வித்தியாசம் கம்மியா இருக்கும்போது போஸ்டல் பேலட் யார் கேண்டிடேட் செக் பண்ண சொன்னா அதனால கொஞ்சம் தாமதம் ஆகுது தவிர்த்து வேற ஒன்றும் பெரிய ரீசன் ஒன்று. நோட்டால இந்த தரம் 5,53,000 ஓட்டு பதிவாயிருக்கு. 5,00,000 இது 1.3% ஆகும். இது கடந்த தேர்தலோட ஒரு பல மடங்கு அதிகமா இருக்கு. இல்ல தஞ்சாவூர் அரவக்குறிச்சி ரிப்போர்ட் அவங்க யார் பார்வையாளர் நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க, நேரா எலெக்ஷன் கமிஷன் அனுப்புவாங்க. ஸோ அது நமக்கு என்ன நடந்தது அங்கேதான் டைரக்டா அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எதோட முடியும் சார்? நடத்தி நம்மளுக்கு வந்து இல்ல இது ஸ்டேட் வைட் கோட் ஆஃப் கான்டக்ட். இது நாளைக்கு கெசட் பப்ளிகேஷன் அது முடிவடையுது. 2 தொகுதியில தேர்தல் இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிறது கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்ல இருக்கும். அது எத்தனை 21 முடிக்கணும் சார்? 25ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே பேப்பர் கெசட் பப்ளிகேஷனோட அது முடியுது. தேங்க்யூ. நாளைக்கு கெசட் பப்ளிகேஷன் ஆனோடனே அதெல்லாம் முடியும். அது தேர்தல் ஏற்பாடு ஒன்றும் இப்ப நடைபெற இருக்குது. அதுல எல்லாம் இருக்குன்னு வாக்கு எந்திரங்கள் எல்லாம் ரெடியா இருக்குது. இங்க எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி கூடுதல் சிபிஎஃப் அங்கே போட்டிருக்கோம். அங்கே மாவட்டத்தில் இருக்கிறது மொத்தம் சிபிஎஃப் அந்த தொகுதிக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அங்கே நேற்றோட உத்தரவுப்படி ஒவ்வொரு 10 பூத்துக்கு ஒரு ஃபிளைங் ஸ்குவாட் போட சொல்லியிருக்காங்க. கூடுதல் ஃபிளைங் ஸ்குவாட் ஏற்கனவே இருந்துட்டு போக ஸோ அந்த ஃபிளைங் ஸ்குவாட்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மீதி எல்லா கம்பெனி செக்யூரிட்டிக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.